ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் கொழுக்கட்டையை வச்சு ஒரு அருமையான டெசர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பரான இந்த டெசர்ட் வந்து கொழுக்கட்டையில் ட்ரெடிஷ்னலான முறையில் செஞ்சு இந்த டெசர்ட் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால், கேரமில், மில்க் மேட் இதை வந்து சில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் மேலே ஐஸ் டாப்பிங் கூட பண்ணி அவலில் செஞ்ச கொழுக்கட்டை. ஸோ சூப்பரான அவலில் செஞ்ச கொழுக்கட்டையில் செஞ்ச இந்த டெசர்ட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொழுக்கட்டையும் ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ சாஃப்டான இந்த கொழுக்கட்டையில் இந்த சாஃப்டான இந்த சூப்பரான இந்த டெசர்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிலுக்கு நல்ல குளுமையான இந்த டெசர்ட் வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ இந்த டெசர்ட் எப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவல் கேரமில் பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம முதல்ல அவலை நார்மல் வாட்டரில் ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துருவோம். இப்போ இதில் சுடுதண்ணியை போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுவோம். ஒரு 2 to 3 minutes ஊறினாலே போதும். ஸோ அது முழுகிற அளவுக்கு சுடு தண்ணி போடுங்க, நிறைய போட வேணாம். இப்போது இது ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்ப்போம். அவல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம நல்லா பிசைய போகிறோம். கிட்டத்தட்ட கொழுக்கட்டைக்கு நம்ம மாவு பிசையுமே அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் இதை. ஸோ நல்லா சூப்பராக பிசைஞ்சிடலாம். நல்லா ஊறினதால், சுடு தண்ணியில் ஊறினதால் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம பிசையும் போதே எவ்வளோ சாஃப்டாக தெரியுது. ஸோ இதை டக்கு டக்குன்னு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம பிசையும் போதே கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க. நிறைய வேணால், கொஞ்சம் லைட்டாக அரை உப்பு போட்டால் போதும். இவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ நமக்கு இதை அரிசி மாவில் பிசைஞ்ச மாதிரியே இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட அரிசி மாவு பிசைஞ்சு வச்ச மாதிரியே இருக்குது. சில பேருக்கு வந்து அரிசி மாவு வீட்டில் இருக்காது. அதே சமயத்தில் கடையிலேருந்து வாங்குகிற ரெடிமேட் மாவில் அந்தளவுக்கு சாஃப்டாக வராது சில பேருக்கு. ஸோ நம்ம இந்த அவல் இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்தோமா, ஒரு 2 நிமிஷம் வேலை தான். ஊற வச்சு அலசிட்டு ஊற வச்சோன்னா 2 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த மாதிரி சாஃப்டான ஒரு டோ கிடச்சிடும் பிசைஞ்சு எடுத்தோன்னா. இப்போ இதில் நம்ம குட்டி குட்டியாக கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ கையில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியான பால் டைப்லேயோ இல்லை நமக்கு குட்டி கொழுக்கட்டை எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டையாவோ சிலிண்டர் டைப்லேயோ உங்களுக்கு என்ன மாடலில் வேணுமோ அந்த மாடலில் செஞ்சுக்கிங்க. நான் வந்து பால் டைப்லேயே செய்ய போகிறேன். ஸோ குட்டி குட்டியாக பால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா அது குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும். அதே போல் பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டு பொருளாட்டம் தெரியாது எடுத்து சாப்பிட்றதுக்கு. ஸோ இதே போல் மாவில் எல்லா மாவுலையும் நம்ம பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக பால் செஞ்சிட்டோம். இப்போ சூப்பரான குட்டி குட்டி பால்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். இட்லி சட்டியில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே இட்லி தட்டு வச்சு இந்த பால்ஸ் எல்லாம் இந்த தட்டுக்குள்ளே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் வெந்தால் போதும். தண்ணி நல்லா சூடு வந்ததும் 2-3 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். கொழுக்கட்டை நல்லா இப்போது வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம இதிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுடலாம். கொழுக்கட்டை ஆறட்டும். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் மில்க் மேட் எடுத்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிங்க. சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு டெசர்ட் ஐட்டம் இது. ஸோ நம்ம வந்து ட்ரெடிஷ்னலான கொழுக்கட்டையை வச்சு ஒரு டெசர்ட் செய்ய போகிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் எடுத்துக்கிட்டேன், மில்க் மேடு. இதில் கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆப்ஷன் தான், இது போடலைனாலும் பரவாயில்ல. கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் நம்ம ஒரு தேங்காவை ஃபுல்லாக அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாலை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால், தேங்காயிலேருந்து பால் எடுத்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போது இந்த மில்க், கண்டென்ஸ் மில்க்கு ஃப்ரெஷ் க்ரீமோடு சேர்த்து இந்த தேங்காய் பால்லையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஃப்ரிட்ஜில் வச்சதால் கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இது வந்து ஜில்லுன்னு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் தேங்காய் பால் எடுத்து முதல்லையே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஸோ நல்லா கூலிங் ஆன பிறகு நீங்கள் இதை எடுத்து சேவ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். கொழுக்கட்டையும் நல்லா ஆறி இருக்கணும். இப்போ இதில் ஒரு சிட்டிக்கை அளவுக்கு காடமம் பவுட்ரு போடுறேன், ஏலக்காய் பவுட்ரு. விருப்பம் இல்லாதவங்க இதில் கொஞ்சோண்டு ரோஸ் எசன்ஸு, அப்படி இல்லைன்னா பாதாம் எசன்ஸ் போட்டுக்கலாம், இல்லை வெண்ணிலா எசன்ஸ் கூட போட்டுக்கலாம். இப்போது ஒரு 2 to 3 ஸ்பூன் சர்க்கரையை கேரமல் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி சர்க்கரை கேரமல் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ரிச்சாக இருக்கும். நம்ம இனிப்புக்கு வந்து கண்டென்ஸ் மில்க் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஸோ சர்க்கரை எதுவும் வந்து இனிப்புக்கு ஆட் பண்ணல. இந்த கேரமல் பண்ணுற சர்க்கரை தான் அதில் வந்து கொஞ்சம் இனிப்பு கொடுக்கும். கண்டென்ஸ் மில்லில் உள்ள இனிப்பும் இந்த கேரமில்லில் உள்ள இனிப்பு தான் நம்ம அந்த டெசர்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். இந்த கேரமில் நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த கேரமில் போட்டோன்னே இந்த கூலிங்கான மில்க் இல்லையா, இந்த மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடுச்சு. இது கவலைப்படாதீங்க, கரைஞ்சிடும். சர்க்கரை தானே, நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துலேயே அது கரைஞ்சிடும். அவ்வளோதான், கரைஞ்சிட்டே வந்துருச்சு பாருங்கள். ஸோ நம்ம இந்த சேவ் பண்ணுறதுக்குள்ளே ஃபுல்லாக கரைஞ்சிடும். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கூல் பண்ணுறதுக்கு பாதாம் பிசின் போட்டுக்கலாம். பாதாம் பிசின் வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து வெயில் நேரத்தில் நம்ம அதிகமாக பாதாம் பிசின் எல்லாம் சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது. ஸோ இது போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ரிச் ஆகிடும். இதோட கொஞ்சோண்டு சப்ஜா விதையும் போட்டுக்குங்க. ஸோ பாதாம் பிசின், சப்ஜா இதெல்லாம் நம்ம வெயிலுக்கு நம்ம உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணோம். நம்ம எந்த டெசர்ட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரூட் ஜூஸு இதெல்லாம் செய்கிறோன்னா அப்போது அதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு பாதாம் பிசினும் கொஞ்சம் சப்ஜா விதையும் கலந்துக்கிட்டோன்னா இந்த வெயில் நேரத்தில் ரொம்ப நல்லது. நார்மலாகவே நம்ம இதை தண்ணியில் ஊற வச்சு சும்மா வாட்டரில் அப்படியே குடித்தா கூட நல்லது. இப்போது நம்மளுடைய மெயின் டிஷ்ஷு இந்த கொழுக்கட்டை, இதை இதில் நம்ம போட்டுடலாம். சூப்பரான நம்ம கொழுக்கட்டையை வச்சு அருமையான ஒரு டெசர்ட் ரெடி பண்ணி ஆயிடுச்சு. ஸோ இதே போல் டெசர்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும், வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியானது. இதை நீங்கள் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி சாப்பிட்லாம். அப்படியே கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டான, நல்லா ட்ரெடிஷ்னலான, சூப்பரான, உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த டெசர்ட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.